இங்கே காந்தி நகர் 4th கிராஸ் சாந்தி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. நாங்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டில் தான் இருப்போம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. நான் இன்னும் ½ ஹவரில் வரேன். டெஃப்ட் ஏதாவது இருக்கா? இல்லை சார், மோட்டிவ் ஆஃப் த மர்டர் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்க சொல்லிட்டீங்களா? உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் பாய் சார். சார், இந்த பையன் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணது. எப்பவும் போல காலைல பேப்பர் போட வந்தேன் சார். பார்த்தா கதவு திறந்துருந்துச்சு. அப்போ பார்த்தா இந்த நிலைமையில இருந்தாரு. அதான் நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார். விக்டிம் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதா? சார், பேர் நாராயணன், வயசு 31. ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். HSBC பேங்க்கில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். என்ன சொன்னீங்க? எஸ் சார், பிரைவேட் பேங்க்கில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சார் 3 வாரமாகவே அவங்க ஃபேமிலி ஊரில் இல்லை சார். பொதுவாக காலையில் 9 மணிக்கு போனார்னா 10-11 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வருவார் சார். வேறு யாராவது இங்கே சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? சார், ஒரு ஆள் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எடுத்து வருவார் சார். 10-10:30க்கு சாப்பாடு கொண்டு வருவார் சார். மற்றபடி வேற யாரும் அந்த மாதிரி தெரியல சார். டெய்லி அவருக்கு நான் தான் சார் ஹோம் டெலிவரிக்கு போவேன். எப்பயும் 10 மணிக்கு மேலே தான் ஆர்டர் பண்ணுவார். ஆனால் நேற்று 4 மணிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாரு. ஒரு 5-5:30 இருக்கும். நான் தான் போய் கொடுத்துட்டு வந்தேன் சார். அப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? டிவி பார்த்துட்டு இருந்தார் சார். அப்புறம் ஒருத்தன் வந்து அயன் வண்டிக்காரன் துணி கொண்டு வந்து கொடுக்க போனான் சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில சார். ஸோ நாராயண சாவரத்துக்கு முன்னாடி அவனை கடைசியாக பார்த்த ஆள் அந்த அயன் கடைக்காரனாக தான் இருக்கும். அவன் எங்கே இருந்தாலும் ஸ்டேஷன் கூப்பிட்டு வர சொல்லுங்கள். மார்னிங் சார். யார் அது? இவன் தான் சார் அந்த அயன் கடைக்காரன். எவ்வளோ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அதான். சார், சத்தியமா நான் அயன் துணியை வச்சுட்டு நான் காசை வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால செத்து போனது எனக்கு கொஞ்ச நேரம் முன்னால தாங்க தெரியும். நாங்க திருப்பி கேட்க மாட்டோம் தானே. கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? சரி சார். சார், நாராயணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ரோப்பை யூஸ் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், நோ ஸ்ட்ரகிள் மார்க்ஸ். நான் சந்தேகப்பட்டது சரிதான். எஸ் சார். அப்படி பார்த்தா இது 3வது கொலை. 2009 பிப்ரவரி அரவிந்தன், பேங்க் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். 2009 நவம்பர் ராபர்ட், அகெயின் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இப்போ 2010 மார்ச் நாராயணன், வேற வேற பேங்கோட ஏஜென்ட்ஸ். இவங்க எல்லாரையும் கொன்னது ஒரே ஆள், ஒரே மாதிரியே கொலை பண்ணியிருக்கான். சீரியல் கில்லர். எதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸை கொலை பண்ணணும்? பட் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். இன்னொரு கொலை நடக்க விடக்கூடாது பாண்டியன். அவனோட அடுத்த டார்கெட் வேற யாரை வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இந்திரா நகர்ல இன்சூரன்ஸ் கலெக்ஷன் ஒன்று இருக்கு, வரியா? டேய், செம்ம பேசுறா. வாங்க, வெல்கம். உட்காருங்க சார். சொல்லுங்க சார், இன்சூரன்ஸ்க்கு எங்க கம்பெனியை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சாரி, ஒரு நிமிஷம். சத்தியமா இதை நம்ப முடியல சார். இந்த 3 கொலையும் அருண் தான் பண்ணியிருப்பானோன்னு எனக்கு தோணுச்சு. விசாரிச்சு பார்த்ததில் அவனுக்கு ஊரில் ஒரு தங்கச்சி இருந்ததும், ஒரு பேங்க் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவளை ஹராஸ் பண்ணி அவள் செத்ததும் தெரிய வந்துச்சு. ஆனால் அருண் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு ப்ரூவ் பண்ண அது மட்டும் போதாது. அதனால் நானும் என் டீமும் இந்த பிளானை பண்ணோம்.
நாங்கள் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா? ஆமாம் சார், ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் ஏஜென்ட். ஆனால் எனக்கு இருந்த ஒரே சந்தேகம், அருண் இதெல்லாம் சுய நினைவோடு தான் செய்கிறாரா? நீங்க சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதையே நினைச்சு ஓவர் டிப்ரெஸ்டான ஸ்டேஜுக்கு போயிருந்தா மேபி ஹி குட் ஹவ் டெவலப் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். அந்த ஆல்டர் பர்சனாலிட்டி செய்யற எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியாமலே தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் முடிச்சு போச்சு. அருணை தண்டிக்கிறதும் தண்டிக்காததும் கோர்ட்டு கையில் தான் இருக்கு.